டைரக்டர் வெற்றிமாறன் வந்து இன்னமும் இவரோட ரைட்டிங் ஸ்டைலையும், ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைலையும் தான் ஃபாலோ பண்றாரு. ஆனா, இந்த மனுஷன் இறந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆச்சு. வில்லியம் ஷேக்ஸ்பியர், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமா. இப்போ அவர் கதைய எடுத்து படிச்சா கூட, அவ்ளோ நல்லா ரிலேட் பண்ணிக்கலாம். அதுல இருக்க எல்லா ஹியூமன் எமோஷன்ஸும் இப்பயும் கனெக்ட் ஆகும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து 14த் செஞ்சுரியில தான் உள்ளேயே வருது. அதுக்கு முன்னாடி பிரெஞ்ச் லிட்ரேச்சர் மட்டும் தான். சாசர் தான் மொத இங்கிலீஷ்ல லிட்ரேச்சர் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனா, ஒரு 200 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எங்கேயோ போயிருச்சு. அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் மட்டும் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பிரிண்டிங் பிரஸும் காரணம். எலிசபெத் I அப்படிங்கிற அந்த குவீனும் காரணம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படி என்னத்த மாத்துனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமானதா தியேட்டர மாத்துனாரு. நோபல்ஸ் மட்டும் பார்க்குற ஒரு விஷயமா தான் தியேட்டர் இருந்துச்சு. அவர் வந்த பிறகு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுல வந்து ஃபுல்லா புவர் பீப்பிள் உட்கார்ந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து மிடில் கிளாஸ்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதற்கு மேல நோபல்ஸ் உட்கார்ந்து பார்ப்பாங்க. இந்த மாரி 3 செக்டாரா தியேட்டர பிரிச்சாரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர நீங்க எடுத்து படிக்கிறப்ப தியேட்ரிக்கல் பிட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இல்லாம வில்லியம் ஷேக்ஸ்பியர நீங்க கடந்து போகவே முடியாது. ஏன்னா, அவரோட தியேட்டர்ல அந்த தியேட்ரிக்கல் பிட் அவ்ளோ ஃபேமஸ். அங்க தான் புவர் பீப்பிள் உட்கார்ந்து பார்ப்பாங்க. அவங்களுக்காக டர்ட்டி ஜோக்ஸ் கொண்டு வருவாரு. பிசிக்கல் பாடி ஜோக்ஸ் கொண்டு வருவாரு. அவங்களுக்காக என்னென்னலாம் ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் கொண்டு வந்தாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். 2வது விஷயம், அவர் வர்ற காலத்துல சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் 18த் செஞ்சுரில தான் சைக்காலஜியே கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லலாம். சயின்டிஃபிக்கா அத முன்னோக்கி எடுத்து செல்றாரு. ஆனா, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 200 வருஷம் முன்னாடி. ஆனா, அவர் கதைகள் எடுத்து படிக்கிறப்ப அவ்ளோ சைக்காலஜிக்கல் விஷயம் இருக்கும். அவர் வர்றதுக்கு முன்னாடி ஹீரோஸ் எல்லாமே நல்லவனா தான் இருப்பாய்ங்க. அவைங்க பேர்லயே அது இருக்கும். இப்போ ஹீரோ கேரக்டர் நேம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்டிஸ். வில்லன் கேரக்டர் நேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிரீடு. ஒரு ஹீரோக்குள்ள இருக்க இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ட யாருமே பேச மாட்டாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர்ன்னு ஒரு ஆளு, ஒரே ஆளு உள்ள வர்றான். மொத்த ஸ்டோரி டெல்லிங்கையும் மாத்திட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்குள்ள இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ட நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, மனுஷனுக்கான கில்ட்ட கொண்டு வர்றது. மனுஷனுக்கான ப்ரோக்ராஸ்டினேஷனால நடக்கிற விஷயங்கள கொண்டு வர்றது. மனுஷனுக்கான ஹாலுசினேஷன கொண்டு வர்றது. இந்த மாரி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து, இப்படி தான்டா ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லணும்னு சொல்லிட்டு 400 வருஷம் முன்னாடி ஒரு மனுஷன் சொல்லிட்டு போறான். அதத்தான் நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் தான் அவர் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. தியேட்டர வந்து கமர்ஷியலா மாத்துனதே அவர்தான். ஒரு பிசினஸ் மாடலா மாத்துனதே அவர்தான் சொல்லலாம். அவர் வர்றதுக்கு முன்னாடி நெறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா, சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டி, அதுல ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்து, அது மூலமா பணம் சம்பாரிச்சு பணக்காரனான ஒரு மனுஷன் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாவும் நாலேட்ஜ் பயங்கரமா இருந்திருக்கு. ரைட்டிங்லயும் நாலேட்ஜ் பயங்கரமா இருந்திருக்கு. ஆனா, அவர் சறுக்கி விழுந்த ஒரே இடம் பெர்சனல் லைஃப் மட்டும் தான். இது வெறும் எபிசோட் 1 தான். இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதெல்லாம் ஷேக்ஸ்பியர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அத பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றேன். பை.